கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுதல். கொலோசேர் 1:20 இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்திகளை பார்க்கிற யாவர் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரலோகமும் பூலோகமும் என்ற இணைப்பு என்கிற இந்த செய்தியின் மூலம் நிச்சயமாய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே கட்டப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அவருடைய வாழ்க்கையில் கட்டவிழ்ப்பு உண்டாகணும். கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்யும். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறேன். கொலோசையர் 1:20 வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறார். அது என்ன ஆசீர்வாதமா? பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுறது. அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கு பாரு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிளவு உண்டாயிட்டு. என்னைக்கு பிளவு உண்டாயிடுச்சுன்னா, ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பிளவு வந்துருச்சு. ஆதியாகமம் 3:8 படிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. ஆனால் நடந்த சம்பவம் என்னென்னா, அவங்க சாத்தானுடைய தந்திரமான ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அதை இழந்துட்டாங்க. அந்த தேவ பிரசனத்தை இழந்து, அவருடைய வார்த்தையை இழந்து, கடைசியில் தோட்டத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. ஆண்டவர் வந்து கேட்குறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் அந்த பிளவுக்கு காரணம் என்னென்னா, சாத்தானுடைய வித்து அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிச்சிருச்சு. சாத்தான் சொன்ன பொய்யான ஆலோசனையை அவங்க உள்வாங்கிட்டாங்க. சாத்தான் சொன்ன கருத்துக்களை அவங்க உள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ சாத்தான் வந்து அவன் என்ன போதனை கொடுக்குறான்னு சொன்னால், இயேசு என்ன சொல்கிறார்னா, யோவான் 10:10 சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் திருடன் சொல்கிறாரு, கொல்லக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், இதுதான் சாத்தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த வித்து ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனும் அதைத்தான் செய்வான். அதனால தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிளவு வந்துருச்சு. அப்போ இந்த பிளவு இல்லாவிட்டால் இந்த தேவனும் மனுஷனும் இல்லாமல் இவன் தனியாளாக மாறிட்டான். இப்போ தனியாக ஆகும்போது சாத்தாண்ட வித்து அவனுக்குள்ளே ஏற்கனவே வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால அவன் வாழ்க்கையை பிசாசு அவன் கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிக்கிறான். சாத்தான் வந்து மனுஷனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். அதனால தான் அநேகர் பாவம் செய்கிறாங்க. அநேகர் வந்து சில பாவத்துக்கு அடிமையாகி அதிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்க காரணம் என்னென்னா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சாத்தான் கட்டுப்பாடு பண்ணுகிறான். உதாரணமாக சொன்னால், ஒரு வாழை போல் இருக்கிறாங்க. அவங்க தலையாயிராமல் வாளாக இருக்கிறாங்க. ஒரு பாம்பு நம்ம பார்க்கும்போது வால் தலையை பார்க்குறோம். அந்த தலை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வால் பின்னாடி போயிட்டே இருக்கும். அதே போல் தான். அப்போ வாளுக்கு வந்து ஒரு அடிமைத்தன வாழ்க்கை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். வாளால் என்ன செய்ய முடியாது? முடிவெடுக்க முடியாது. வாளால் முன்னாடி போக முடியாது. தலை எங்கே போதோ அங்கே தான் வால் போயிட்டுருக்கும். அதே போல் தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்து தலையாகி மாறிடுச்சு. சாத்தான் வந்து என்ன கொண்டு வர்றான்? பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வியாதியையும் கேடுகளையும் கெட்ட எண்ணங்களையும் தான் மனுஷனுக்குள்ளே கொண்டு வந்தான். இது தலையாக மாறிடுச்சு. அப்போ அது இழுத்துட்டு போகிற போக்கில் தான் மனுஷன் போயிட்டுருக்கிறான். அதனால தான் ஒரு குடிப்பழக்கம் உள்ள மனுஷனை அவன் அந்த டாஸ்மாக் கடையை பார்க்கும்போது அவன் இழுக்கப்படுகிறான். இவன் வாளாக இருக்கிறான், அது தலையாக இருக்குது. புகைப்பிடிக்கிற மனுஷன் எடுத்துக்கிட்டால் அந்த சிகரெட் வந்து தலையாக இருக்குது, ஊதுறவர் வாளாக இருக்கிறார். திருடுறவனுக்கு அந்த பொருள், அவன் கண்ணுக்கு எது திருடணும் அப்படின்ற அவனுக்கு தோணுதோ அந்த திருட்டுத்தன்மை வந்து தலையாக இருக்குது, இவன் வாளாக இருக்கிறான். இவன் ஒரு அடிமையை போல் அப்படியே அந்த சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்குறான். இதான் நடக்கும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே விடக்கூடாதுன்றது ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்னா, மனுஷனோடு இணையணும்.
அப்போ பாவம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பாவம் மனுஷனை தேவனோடு சேர விடாமல் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா? இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு தேவனே இந்த பூமிக்கு இறங்கி மனுஷனாக மாறி பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து கொண்டு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பாவ மாம்சத்தின் சாயலை அவர் தரித்து கொண்டு, உதாரணமாக சொன்னால் நம்மிடத்தில் உள்ளது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அவரிடத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு தருகிறார். அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்குது? பாவம் இருக்குது, மீறுதல் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, நோய்கள் இருக்குது, பலவீனம் இருக்குது, இயலாமைகள் இருக்குது, கெட்ட குணங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷனை வாழ வைக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது. ஒரு மனுஷனை வாழ வைக்கக்கூடியது கிருபை மாத்திரம்தான். அதனால தான் கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ யார் இந்த கிருபையை, தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரத்தம் சிந்தினார். அதனால தான் அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே. எதனாலே? இரத்தத்தினாலே. அப்போ நம்ம எதை பேசணும்? அவனுடைய இரத்தத்தினுடைய வல்லமையை பேசணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வீரியத்தை பேசணும். பாவம் பயங்கரமானது அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அதை விட பயங்கரமானது தான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எதை பேசணும்னு சொன்னால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை குறித்து பேசணும். அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இந்த சமாதானன்றது தேவனுக்கும் மனுஷனுக்கும் தேவனோடு சேரலாம், இனி அவரிடத்தில் நெருங்க முடியும். எப்படி நெருங்க முடியும்? நம்முடைய நீதியினால் தேவனிடத்தில் நெருங்க முடியாது. நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை, எஸ்ஐயா 64:6 படிக்கிறோம். ஆனால் எப்படி நம்ம தேவனிடத்தில் சேர்கிறோம்? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினார். யாருக்காக ரத்தம் சிந்தினார்? எனக்காகத்தான் சிந்தினார். அப்போ எனக்காக அவர் சிந்தினார், ரத்தம் சிந்தினார் என்ற அந்த விசுவாசம், அதை உணரணும், அதை பேசணும். அந்த ரத்தத்தின் மேன்மையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அறியணும். இதை அறிந்து கொள்ளும்போது, இதை விசுவாசிக்கும் போது, இதை பேசும்போது அருமையானவர்களே நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு இணைப்பு உண்டாகுது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இணைப்பு கிடைக்குது. அப்போ கொலோசையர் 1:20 எதை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், மனுஷனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு, இணைப்பு உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு, இணைப்பு உண்டாகும்போது தான், அதுக்கு அடுத்த வசனத்தில் படிக்கிறோம் 21ஆம் வசனம், கொலோசையர் 1:21, முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த இணைப்பு நமக்குள்ள இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுது. பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுற அந்த அனுபவம் நம்மளை யாராக மாற்றிடுதுன்னு சொன்னால், தேவனுடைய பார்வையில் நம்ம பரிசுத்தவான்கள், தேவனுடைய பார்வையில் குற்றம் இல்லாதவர்கள், தேவனுடைய பார்வையில் கண்டிக்கப்படாதவர்கள் சொல்கிறார். ஆமே. இப்படிப்பட்டவர்களாக நம்ம நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து 22ஆம் வசனத்தில் 22 என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்போ நீங்கள் கேட்ட சுவிசேஷம் என்னது? ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில பிளவு உண்டானது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால இந்த பிளவு சரியாயிடுச்சு. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆக போகுது. இன்னும் அநேகர் அதை விசுவாசிக்கலை. இவங்க நல்லவங்களாக மாறி அவங்களுடைய சொந்த நீதினால் இவங்க முயற்சி பண்ணி, நம்ம கடந்த செய்தியில் பார்த்தோம் இல்லையா, இவங்களாகவே ஒரு கோபுரத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசத்தில் பிழைத்திருக்காம, அதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பார்க்குறோம். 12ஆம் அதிகாரத்தில் விசுவாச வாழ்க்கை. விசுவாசனா என்னது? கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த கூடாரத்தில் உட்காந்துட்டு இருக்க, வெளியே வா, வெளியே மேலே பாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் எண்ணு,
உன் சந்ததியை நான் அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அநேகர் அந்த கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு தான் பார்த்துட்றாங்க. கூடாரம் யார் போட்டது? ஆபிரகாம் போட்டது. கூடாரத்துக்குள்ளே படுத்துக்கிட்டு மேலே பார்த்தா என்ன தெரியும்? கூடாரம் தான் தெரியும். அவர் போட்ட கூடாரம் தான் தெரியும். அதனால தான் கர்த்தர் கூடாரத்துக்குள்ளேருந்து பாருன்னு சொல்லலை, வெளியே கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் மேலே பாருன்னு சொல்கிறார். இப்போ மேலே பார்த்தா என்ன தெரியுது? வானம் தெரியுது. வானத்தை யார் உண்டாக்குனது? ஆபிரகாம் உண்டாக்கலை. நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ கூடாரத்துக்குள்ள தான் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடாரம் மனது, அவருடைய மைண்டு வந்து அவங்க போட்ட ஒரு கூடாரம். அவங்களாகவே இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நடக்கும், இது நடக்காது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. நமக்கு விடுதலை இல்லை, நமக்கு முன்னேற்றம் இல்லை, இவங்களாகவே இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. அது இல்லை. அதனால தான் கர்த்தர் வந்து ஆபிரகாம் அந்த முதல்ல அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வான்னு சொல்கிறார். கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேலே பாரு அப்படின்னு சொல்கிறார். மேலே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூடாரமே இருக்குது. வானம். வானத்துக்கு எப்படி அளவு சொல்ல முடியும்? பறந்து விரிந்த ஒரு வானம். எல்லையை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. வானத்தின் அளவை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. அதை பாருன்னு சொல்கிறார். அப்போ கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே படுத்துட்டு மேலே பார்த்துட்டு இருந்தால் அவர் போட்டது தான் அவருக்கு தெரியும். இதான் மனுஷனுடைய மனப்பான்மை. அவங்க பார்வைக்கு அவங்க ஏதோ நல்லா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, இல்லாவிட்ட ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த 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 கூடார மனப்பான்மை விட்டு வெளியே வந்து மேலே பாருன்னு சொல்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை படிக்கிறோம். அதில் அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் வந்தது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். அதுக்கப்புறம்தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் விசுவாசித்தினால நீதிமான் என்று எண்ணப்பட்டான். இதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ ஆபிரகாம் வந்து எப்போ விசுவாசித்தான்? அந்த வானத்தை பார்த்த பிறகு கர்த்தர் வானத்தை காட்டுறாரு, நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு. அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் நீதிமான் என்று பெயரிடப்பட்டான். அந்த அதிகாரத்தில் அந்த வார்த்தையில் வரும், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில். ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு பேருண்டாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் சமாதானம் ஒப்புரவாகுதல் எதனால? முதல் வார்த்தையை சொல்லிடுறார், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தான் பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுது. அப்போ பூலோகத்தில் என்ன இருக்குது? குறைவுகள் தான் இருக்குது. பூலோகத்தில் என்ன இருக்குது? பிரச்சனைகள் தான் இருக்குது. பூலோகம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் சொன்னால் மனுஷ வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. மனுஷ வாழ்க்கையில் என்ன இருக்குது? தோல்விகள், புலம்பல், அழுகை, கண்ணீர், கவலைகள், வேதனைகள், வியாதிகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள். இதான் மனுஷ வாழ்க்கை, இதான் பூலோகம். பரலோகத்தில் என்ன இருக்குது? இது சொன்ன எதுவுமே அங்கே கிடையாது. நிறைவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆவியின் வழிநடத்தல், தேவனுடைய ஐஸ்வர்யம், எல்லா விதமான ஐஸ்வர்யம், தயவு, கிருபை, இரக்கம். அல்லேலூயா. இதான் பரலோகம், அதான் இயேசு. இந்த பரலோகம் இயேசுவுக்குள்ளே அப்படியே சுருங்கி இருந்துச்சு. வெளியே தரும்போது சாதாரண மனுஷனு போல தான் எல்லோரும் பார்த்தாங்க. இயேசுவை யார்? இவன் தச்சனுடைய குமாரன் தானே அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு இடத்துல சொல்கிறாங்க இவன் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க இவன் பிசாசு பிடிச்சவன் சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க இந்த மனுஷனுக்கு ஏன் செவி கொடுக்குறீங்க. யூதர்கள் இயேசுவுக்கு நிறைய பேர் வச்சாங்க. பைத்தியக்காரன், பெயல் சொப்புகளை கொண்டு பிசாசுகளை துரத்துக்கிறான், இவனுக்கு ஏன் செவி கொடுக்குறங்க, இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இயேசுவை மனுஷன் அப்படின்னு சொன்னான். ஆனால் பார்வைக்கு அவர் அப்படி இருந்தாலும் அவருக்குள்ளே பரலோகம் இருக்குது, அவருக்குள்ளே ஒளி இருக்குது. கடந்த செய்தியில் பார்த்தோம் இல்லையா, யோவான் 1:4-5 2 வசனம். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, ஜீவ ஒளி இருக்குது, வெளிச்சம் இருக்குது, மகிமை இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெளியே பார்க்க ஒன்றும் தெரியல. அப்போ அந்த பரலோகம் இயேசுவுக்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருக்கு.
பரலோகம்னாலே என்னது? ஜீவன், தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற இடம். அல்லேலூயா. அங்கே தான் நிறைவு. பூலோகம்னா என்னது? எல்லாமே குறைவு, எல்லாம் பிரச்சனை. சொல்லுவாங்க இல்லையா, ஒரே பிரச்சனையாக இருக்குது, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, எல்லாம் தோல்வியாக இருக்குது. ஆனால் பரலோகத்தில் எல்லாம் நிறைவாக இருக்குது. அப்போ அங்கே போன பிறகு தான் அதெல்லாம் கிடைக்குமோ அப்படி தான் நிறைவுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பரலோகமும் இந்த பூலோகமும் இணைக்கப்படுதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஏழை பெண்ணை கொண்டு போய் ஒரு கோடீஸ்வரனுக்கு, அப்புறம் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துல ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஏழை பெண்ணு தானாகவே அந்த உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. இவங்க சம்பாதிச்சு கோடீஸ்வரங்கள் ஆகலை. ஆனால் ஒரு ஏழை பெண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது, இணைக்கப்படும் போது, அவங்களுடைய ஐஸ்வர்யம் இவங்களுக்கு தானாக வந்துடுது. அவங்களுடைய நிறைவு இந்த பெண்ணுக்கு தானாக கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் தேவனுடைய வழிமுறை. அதனால தான் மனுஷனையும் தேவனையும் இணைக்கணும். புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான செய்தி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இணைப்பு உண்டாகிறது தான். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் விவரமாக சொல்லுகிறார். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் உபதேசத்தையும் எங்களிடத்தில் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கி சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நீ பூலோகமாக இருந்தால் பிரச்சனை தான், ஆனால் அந்த பரலோகத்தோடு இணைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பரலோகம் யார்? பரலோகம் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்குள்ளே பரலோகம் இருந்ததை அவர் ஒரே ஒரு முறை வெளியே காட்டி கொடுத்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலை என்ற இடத்துக்கு அவங்க போனாங்க. மலை மறுரூபமாகலை, அந்த இடத்துக்கு போன பிறகு அவர் மறுரூபமானார். அதனால் மறுரூப மலைன்னு அதை சொல்கிறாங்க. இயேசு மறுரூபமான இடம். மலை மறுரூபமாகலை, இயேசு மறுரூபமானார். அப்போது திடீர்னு அவர் முகத்தை பார்த்தா சூரியனை போல் இருந்துச்சு. யோவான், பேதுரு இவங்கெல்லாம் அப்படியே சம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட இயேசுவை அவங்க பார்க்கல. எல்லாம் சாதாரண சரீரமான தங்களை போல் உள்ள ஒரு மாம்ச சரீரத்தில் உள்ள இயேசுவை தான் அவங்க பார்த்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் முகம் சூரியனை போல் பிரகாசிக்குது. அப்படியே பிரமிச்சு ஸ்தம்பிச்சு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதும், வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது நமக்கு? உடனே பேதுரு சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நம்ம இங்கேயே இருந்துருவோம், இங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டு உட்காந்துருவோம், போதும், இது போதும், நம்ம அந்த ஜீவ ஒளியே பார்த்துட்டோம், அந்த நிஜத்தை நம்ம கண்டுட்டோம், அந்த பரலோகத்தை நம்ம பார்த்துட்டோம். அல்லேலூயா. அந்த பரலோகம் நிஜந்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த இயேசு தான் இன்னைக்கு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போது அந்த மறுரூபமாலையில் பிரகாசமான அந்த சூரியனா இயேசு தான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் வாசமாக இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். அப்போது இயேசு கிறிஸ்து வெளியே பார்க்கும்போது ஆளாளுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இவன் தச்சனுடைய குமாரன், இவர் யாரும் தெரியும், உங்கள் குடும்பம் என்னன்னு தெரியும், உங்களுடைய பின்னணி என்னன்னு தெரியும், இவங்களுடைய சகோதரர்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தானே, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்குள்ளே ஜீவன் இருந்ததை, ஜீவனை பார்க்கல, அவருக்குள்ளே ஜீவ ஒளியை அவங்க பார்க்கல, அவருக்குள்ளே இருக்கிற பரலோகத்தை அவங்க பார்க்கல. அப்படி பார்க்கும்போது தான் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். அதுக்கு பிறகு தான் என்ன சோதனை வந்தாலும் பரீட்சை வந்தாலும் பேதுரு சொன்னது போல், ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரலோகம் இருக்குது. அந்த பரலோகம் தான், அந்த பரலோகத்தோட தேவன் நம்மளை என்ன செய்கிறான்னு இணைக்கிறார். அப்போ அந்த பரலோகத்தோடு இணைக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறது, முழு ஒத்தாசை கொடுக்கறது தான் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். இது மனுஷனுடைய, நம்ம கடந்த செய்தியில் பார்த்தது போல் யோபு ஏன் நீதி ஏன் நியாயம் சொல்லிட்டு இருந்தாலே, இதனால் கிடைக்கிறது இல்லை, கிருபையினால், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால. அப்போ நம்ம எதை மேன்மையாக பேசணும்?
அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நம்ம அறிக்கை செய்யணும், அதை மேன்மையாக பேசணும், அதை வர்ணிக்கணும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் என்னையும் தேவனையும் இணைத்து விட்டது என்று பேசணும். இந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்புன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி, ஒரு ஏழை பெண்ணுக்கும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கும் ஒரு விவாகம் நடக்கிறது போல். ஏழை பெண் வந்து இப்போ ஐஸ்வர்யவான விவாகம் பண்ண அந்த உறவின் அடிப்படையில் தானாகவே ஐஸ்வர்யவானம் மாறி விடுறாங்க, தானாகவே ஒரு பணக்காரியாக மாறிடுறாங்க. இப்படி உலக வரலாறுல நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஏழை பெண்ணுங்கள் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க சில பணக்காரங்க கல்யாணம் பண்ணி அவங்க பெரிய லெவலில் உலக வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் உலக வாழ்க்கை குறித்து பேச வரல, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அப்போ பரலோகமும் பூலோகமும் இணையும் போது பரலோகம் இந்த பூலோக வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குது. பிலிப்பியர் 4:19 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அந்த தேவ மகிமை இந்த குறைகள் எல்லாம் வெளியாக்கிடும். இந்த குறைவுகள் வந்து நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்காது. குறைவுகள் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்காது. ஒரு முள்ளு மேலே படுத்து நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது. நல்லா தூங்கணுமானா நல்லா இருக்குது, அது கேட்ட ஒரு கட்டில் மெத்தை அந்த மாதிரி இருந்தால் நல்ல சமாதானமாக இளைப்பாறுதலோடு தூங்க முடியும். ஒரு கரடு முரடான இடத்துல படுத்துக்கிட்டு எப்படி இளைப்பாறுதலோடு தூங்க முடியும்? முள்ளு மேலே படுத்து எப்படி தூங்கி இளைப்பாற முடியும்? அது கூடாத காரியம். இதுதான் குறைவுள்ள வாழ்க்கை, இதுதான் பூலோகம். பூலோகனாலே குறைவு, தோல்வி, தரித்திரம், ஒன்றும் சரியில்லை, எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் கஷ்டமாக இருக்குது, எல்லாம் தோல்வியாக இருக்குது அப்படின்னு பேசுகிற அந்த வாழ்க்கையை ஆமேன் நிறைவுள்ள வாழ்க்கையை மாற்றுறதுக்காகத்தான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் தேவன் இணைக்கிறார். இந்த இணைப்புக்கு நம்ம காரணம் இல்லை, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் காரணம். அதைத்தான் நம்ம அறிக்கை செய்யணும், அந்த ரத்தத்தை தான் நம்ம பேசணும். அந்த ரத்தத்தினுடைய வல்லமை இன்னும் மாறாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்கு. 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமைக்கு எந்த மாற்றமும் இல்லை. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் வல்லமைக்கு மாற்றம் கிடையவே கிடையாது. அநேக சாம்ராஜ்யங்கள் தோன்றியது, அநேக வல்லமைகள் தோன்றியது, அநேக தீய மனுஷர்கள் எழும்பினாங்க. கொரோனா காலத்தில் நம்முடைய காலத்தில் கொரோனாவை நம்ம பார்த்துருக்குறோம். எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு தான் இருந்தது, யார் வாயிலையும் அந்த பேச்சு தான் இருந்தது. ஆனால் இப்போ அது ஒளிந்தே போயிடுச்சு, அந்த வல்லமை தோல்வி அடைஞ்சு போயிடுச்சு. அநேக சாம்ராஜ்யங்கள், அநேக வல்லமைகள் உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே காணாமல் போச்சு. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொரோனா என்கிற வல்லமை வந்து அநேக மரணத்துக்குள்ளே கொண்டு போச்சு. அநேக நஷ்டம், அநேக பிரச்சனைகள், அநேக இழப்புகள், வல்லமையாக அது வேலை செஞ்சது. ஆனால் இது இன்றைக்கி காணலை. அப்போ எல்லா வல்லமைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகி போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமைக்கு முடிவே கிடையாது. இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையில் மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை குறித்து பரலோகத்திலையும் அவங்க போய் பேசுகிறாங்க. நீர் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டு எங்கள் பிதாவாகி தேவனுக்கும் எங்களை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினீரே. இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்தில் போய் மேன்மையாய் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். இது பெரிய வேலை செஞ்சிருச்சு. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் பெரிய வேலை செஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அது புரியலை. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சிருச்சு. அதாவது பூலோகம்னா மனுஷ வாழ்க்கை, பரலோகம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரலோகம் மறைஞ்சிருந்தது. அல்லேலூயா. அருமையானவில்லை, இந்த குறைவுள்ள மனுஷனையும் நிறைவுள்ள தேவனையும் இணைக்கும்போது ஒரு பெரிய தண்ணீரால் நிரம்பி இருக்கிற ஒரு அணைக்கட்டையும் ஒரு காஞ்சு போன வயலையும் குழாய் மூலமாக இணைக்கும்போது, கால்வாய் மூலம் இணைக்கும்போது அங்கே என்ன நடக்குது?
அங்கே வறட்சியெல்லாம் செழிப்பாய் மாறிவிடுகிறது. இதான் இந்த பரலோக ராஜ்யமும் இல்லாவிட்டால் பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுகிற ஒரு ஒரு உதாரணம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்திருக்குது. சிலுவையில் சிந்தின ரத்தம் பெரிய வேலை செய்திருக்குது. அந்த பெரிய வேலையை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நிச்சயமாய் பிலிப்பியர் 4:19 நம்முடைய குறைவுகளெல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். தேவனுடைய நிறைவை நம்ம இந்த பூமியில் அனுபவிப்போம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்தியில் இன்றைக்கு நாம் தியானித்தது ஒரு ஏழைப்பெண் எப்படி ஒரு ஐஸ்வர்யவான விவாகம் பண்ணி நிறைவுள்ளவங்களாக மாறுறாங்களோ, அதே போல் பிலிப்பியர் 4:19 தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய எல்லா குறைகளையும் மகிமையில் என்ன செய்கிறார்? நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். பூலோகமும் பரலோகமும் இணைக்கப்படுகிறது. பூலோகம் என்பது குறைவுள்ள வாழ்க்கை, பரலோகம் என்பது நிறைவு. இயேசு கிறிஸ்து தான் அந்த நிறைவு. அந்த நிறைவாக இயேசுவோடு நாம் இணைக்கப்படுகிறோம். நம்முடைய குறைகளெல்லாம் நம்மை விட்டு ஒளிந்து போகின. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூர்ணமும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து சேர்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது தான் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை பார்ப்போம், அந்த ரத்தத்தின் வீரியத்தை பார்ப்போம், அதை பேசுவோம். சகல குறைகளும் நம்ம விட்டு மாறும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இந்த பூமியில் இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்திகளை பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரலோகம் பூலோகம் இணைக்கப்பட்டது போல அந்த தேவ சமாதானத்துக்குள்ள ஐஸ்வர்யமாய் ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர்